இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி டூட்டி ஃப்ரூட்டி. நிறைய பேருக்கு டூட்டி ஃப்ரூட்டி பப்பாளிக்காயிலேருந்து தான் பண்ணுவோன்றது தெரியுமான்னு தெரியல. இது பப்பாளிக்காயிலேருந்து பண்ணக்கூடிய டூட்டி ஃப்ரூட்டி. அப்போ அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோன்னா, இந்த மாதிரி கோகனட் பன், நம்ம கிறிஸ்மஸ்க்கு பண்ணக்கூடிய அந்த ப்ளம் கேக், இது எல்லாத்துக்கும் நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி ரொம்ப அவசியம். இது இந்தியாவில் டூட்டி ஃப்ரூட்டி நமக்கு வாங்க கிடைக்கும், இந்த பேக்கரி ஐட்டம்லாம் விற்கிற கடைகளில் கிடைக்கும். ஆனால் இங்கே அமெரிக்காவில் டூட்டி ஃப்ரூட்டி கிடைக்கிறது இல்லை. இந்தியன் ஸ்டோர்ஸில் எப்போவாவது இருக்கும், ஆனால் நம்ம தேடி போகிற நேரம் கிடைக்காது. அதனால வீட்டில் நம்மளே இந்த பப்பாளி காயில் டூட்டி ஃப்ரூட்டி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு பப்பாளி காய் எடுக்கிறோம். அது நல்ல காயாக இருக்கணும், ஃப்ரெஷ் காயாக இருக்கணும். அந்த காய்க்கு தோலெல்லாம் எடுத்துட்டு இனி உள்ளே இருக்க சீடு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணணும். இது பப்பாளிக்காய் எங்கே வாங்கலான்னா, எந்த இந்தியன் ஸ்டோர்ஸ் போனீங்கனாலும் இந்தியன் கிராசரி அங்கேயும் இருக்கும், இல்லை இந்த ஏஷியன் ஸ்டோர்ஸ் அங்கே கூட இந்த பப்பாளிக்காய் விற்பாங்க. இப்போ இந்த சீடு உள்ளே இருக்கும் பாருங்கள், அதையும் இந்த மாதிரி ஒரு பீலரால் கிளியர் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் முதல் ஸ்டெப். இனி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி லைட்டாக கொதி வந்ததும் இந்த வெட்டி வச்ச பப்பாளிக்காயை நம்ம உள்ளே போட்டு கொதிக்க விட போகிறோம். இந்த ப்ராசஸ் பேர் தான் blanching. அதாவது அதில் இருக்க அந்த பால் அதெல்லாம், அதுக்கு ஒரு கசப்பு தன்மை அதெல்லாம் போயிடும். இப்போ பார்த்திங்களா, நம்ம பப்பாளிக்காய் நல்ல கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. அதை இனி என்ன பண்ண போகிறோம், தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இதுதான் ஸ்டெப் 2. இனி ஸ்டெப் 3க்கு போகலாம். இப்போ இன்னொரு பெரிய பாத்திரத்தில் 2 கப் சீனி, இப்போ நம்ம எடுத்துருக்க பப்பாளிக்காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பப்பாளிக்காய்க்கு 2 கப்பு சீனி வேணும். எத்தனை கப்பு சீனி சேர்க்குறோமோ அத்தனை கப்பே தண்ணியும் சேர்த்துக்கிறோம். ஸோ 2 கப்பு சீனி, 2 கப்பு தண்ணி விட்டு அந்த பாகு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம அதை பாகாக காய்க்க போகிறோம். ரொம்ப கம்பி பதம் அப்படின்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொதி வந்தாலே போதும். இது கூட ஒரு சிட்டிகை உப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட், அதையும் போட்டுக்க போகிறோம். இது எதுக்குன்னா ஒரு மணத்துக்கு போட்டு இனி பாகு லைட்டாக கொதி வந்ததும் நம்ம அந்த வேக வச்சு பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சு அந்த பப்பாளி துண்டுகளை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதையும் ஒரு கொதி வர்றதுக்கு நம்ம விடணும். அதாவது அந்த பாகு அந்த காய்க்குள்ளெல்லாம் பிடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இனி இந்த பாத்திரத்தை நம்ம கீழே இறக்கி அதை ஆற விட்டுடலாம். இப்போ பாகெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இனி என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சிரப்பில் ஊறிட்டு இருக்கக்கூடிய இந்த துண்டுகளை 3 பங்காக பிரித்து அது கூட நம்ம கலர் சேர்க்க போகிறோம். இதுதான் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 3 கலர் சேர்த்துருக்கேன். எல்லோ, ரெட், க்ரீன், இந்த 3 கலர் தான் எடுத்திருக்கேன். இனி இந்த துண்டுகள் எல்லாம் இந்த சிரப்பில் ஒரு ராத்திரி ஃபுல்லாக இருந்து ஊறட்டும். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் அது ஓவர் நைட் சோக் ஆன பிறகு பார்த்திங்களா கலர் நல்லா பிரைட் ஆகிடுச்சு. இனி என்ன பண்ண போகிறோம், இந்த சிரப்பெல்லாம் வடிகட்டி ஒரு பேப்பர் டவல் மேலே இந்த துண்டுகளை மட்டும் நம்ம உலர வைக்க போகிறோம். இது இந்த மாதிரி இன்னொரு பேப்பர் டவலை வச்சு மேலே நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த சிரப்பை இந்த மாதிரி ஒத்தி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை நல்லா நீங்கள் சன்லேயும் காய வைக்கலாம், இல்லை சும்மா ஃபேன் போட்டு கூட வீட்டுக்குள்ளேயே வச்சு, நல்லா நம்ம ஊர்லலாம் வெயில் தானே, அழகாக அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு காய வச்சிடலாம். நான் இதை வீட்டுக்குள்ளே தான் காய வைக்கிறேன், எனக்கு வெளியில் வைக்க முடியாது. பூனைகள் நிறைய, 1க்கு 4 பூனை உண்டு. இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சிடுச்சு. வீட்டுக்குள்ளே வச்சு தான் காய வச்சேன், காஞ்சிடுச்சு. இனி இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இதை ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் நம்ம பக்கத்தில் நின்று அது பூனை வந்து வராமல் பார்த்து இதை கொஞ்சம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், இது காய வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அது ட்ரை ஆக விட்டுட்டோன்னா அது ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ இது கரெக்டான பக்குவம், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை இனி நீங்கள் ஒரு ஏர்டைட் ஜாரில் போட்டு அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இது வெறுமனே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த ரெசிபி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அடுத்து நம்ம கோகனட் பன் தான் பண்ண போகிறோம். கோகனட் பன் நமக்கு அவன் இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இந்த ப்ரெஷர் குக்கரில் வச்சு இந்த தேங்காய் பன் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம அடுத்த ரெசிபியில் பார்க்க போகிறோம். அப்போ நீங்களும் இந்த டூட்டி ஃப்ரூட்டியை வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ரெசிபி கோகனட் பன், மறந்துடாதீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வைங்க. அப்போ நான் அடுத்து கோகனட் பன் போஸ்ட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.